கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 130 சங்கீதம் 5 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது தேவ சமூகத்துல ஆவியானுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறார். என்னன்னு சொல்றாரா? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, என் ஆத்துமா காத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் எத்தனை பேரு நான் காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது என்று நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அதுதான் முக்கியமான காரியங்க. நம்ம ஆண்டுடைய வார்த்தை வசனங்கள் ஆவியானுடைய சமூகத்துல அதை நம்பி இருக்கணுங்களா. தாவீது பாருங்க, நல்லா உணர்ந்த ஆண்டவர் சமூகத்துல சொல்றாரு, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைவார்கள். அவங்களுக்கு புது பலன் கிடைக்குங்களா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து புதிய வல்லமை. அவங்க செட்டைகளை அடிச்சு உயர பறப்பாங்களாம், அவங்க உயரத்துல இருப்பாங்களாம். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்பவுமே குறைவு கிடையாது. ஏன்னா ஆசீர்வாதம் கடந்து கொண்டே வருங்களாம். ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஆத்துமா ஒவ்வொரு நாளும் உயர்வை கண்டுகொண்டே இருக்குங்களாம். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீதை தேவன் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா தாவீதை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு நம்மளையும் உயர்த்தும்படி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் ஆத்துமா காத்திருக்கிறதா? நீ கர்த்தருக்கே காத்திருக்கிறாயா? அவர் வார்த்தையின் மேல் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயா என்று தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் மேலும் பரிசுத்த தகப்பன் கேட்கிறான். நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு பிள்ளைக நம்ம உபவாசிச்சு ஜெபம் பண்ணுவோம், காத்திருப்போம், ஆண்டவர் வார்த்தையை கேட்போம். நல்ல பயங்கரமா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அவ்வளவு வார்த்தை கேட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தை நான் பிடிச்சு கொண்டு நான் இந்த வார்த்தையின்படியே நடப்பேன் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். ஆனா ஆலயத்துட்டு வெளியே வந்தோடனே காத்தை போல, அந்த காற்று எப்படி பறக்கிறது போல அந்த வார்த்தையும் பறந்து போயிருமா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கணும். எந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரோ அந்த வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தாவே நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. தாவீதை உயர்த்தின கர்த்தர் என்னை உயர்த்தும் ஐயா. தாவீதை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வாதத்தினால் நிரப்புமை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை பலப்படுத்துகிற தேவன், நம்மளை உயர்வாய் வைக்கிற கர்த்தர். ஏன்னா தாவீதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த கண்கள் தாங்க ஆண்டுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல சொல்லுகிற வார்த்தை, நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுன